அடி நசுப்புல ஒரே போரிங்கா இருக்கு. 2 பேரும் அவுட்டிங் போயிட்டு வரலாமா? என்ன போலாம் நீயே சொல்லு. எவ்வளவு செலவானாலும் நானே பாத்துக்கிறேன். வர வர கிண்டல் அதிகமாயிடுச்சு உனக்கு. 2 காலை உடஞ்சே அடங்கான பாரு. வாடி நசுப்புல முடிஞ்ச வந்து என்னை பிடிச்சி பாருடி. டீபோட்டா கூப்பிடா வரண்டா வந்து அந்த 2 கூட்டக்காலம் உடைக்கணும்டா. நசுப்புலா இன்னைக்கு உடம்பு சரியில்லையா? வந்து ஆபரேஷன் பண்ணி விடுவா. ஏண்டா எலிய பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ பயன்படுத்தி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ இருக்கிறத பெரிய விஷயத்துல இருந்து போறேன். அப்பதான் அவங்க என்னதான் தைரியசாலியா இருந்தாலும் காட்டுக்குள்ள ஒத்தியா வர்றது கொஞ்சம் கஷ்டமாயா? என்னடா அங்க சத்தம் வித்தியாசமா கேக்குது? யாரா இருக்கும்? கிழவி பாக்குறதுக்கு சூனி கறி மறைக்கிறா. ஏய் கிழவி, என்ன காட்டுல போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா? டைம் பாஸ் ஆகல உங்க? அப்படி நான் என்ன கேட்டேன்னு எந்த விரட்டா ஓட்ட பந்தத்துல கோல்டு மெடல் வாங்கிருப்பா போல. கிழவி என்னை விட்டு உனக்கு 50,000 ஆசை சாக்லேட் 2 வாங்கி தரான். கிழவி எங்கேயோ போயிட்டா. அதுக்குள்ள நம்ம தப்பிச்சிடணும். போனா போட்டோம் வயசான கிழவின்னு பொழைச்சி போட்டு நூத்தா நம்ம கிட்டே வேலையா காட்டுறா சூனியக்கார கிழவி. பாட்டிக்கு போட்டி எடுக்கிற நேரம் வந்தாச்சு. பாட்டி எனக்கு அடிக்கிற அடியில மக்களை அடிய பார்த்தல இன்னைக்கு பாக்குறீங்க. என்ன அடிங்கிறத மட்டும் இன்னைக்கு பாருங்க. நாங்கெல்லாம் யாரு? ஊருக்குள்ள ஆரஞ்சு கேட்டு மேலே நடுங்குவாங்க. என்கிட்டே வா. இந்த மந்திர பொருள் போறதுக்கு ஜாலியா தான் இருக்கு. மக்களை நீ வேணா நீங்களும் வாங்க. உங்களை ஒரு ரவுண்டு கூத்து போற. மாயம் செய்யும் ஆரஞ்சு கேட்டு சொல்றேன். இந்த அணில் வந்து பெருசாயிடணும். டன்டன் எப்படி மந்திரம் வேற லெவல்ல வேலை செய்தா? காலையிலேயே டீ குடிச்சுக்கிட்டு என்ன யோசிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள். அதான் என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுவும் ஞாபகமே வர மாட்டேங்குது. எங்க அம்மா ரொம்ப நாளா ஒரு ஹேண்ட்பேக் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி. அதை செய்யறதுக்காக காட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இதுதான் சரியான இடம். இந்த இடத்துல குழிய தோண்டி எலிய உள்ள விட்டோம்னா எலிய பிடிக்கிறதுக்காக பாம்பு வரும். எல்லா பாம்பையும் பிடிச்சிட வேண்டியதுதான் இன்னைக்கு. என்ன எலி மண்டை உள்ள அனுப்பி கூட ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு பாம்பை கூட காணோம். வரானுங்க வந்துட்டானுங்க. இன்னைக்கு ஒரு குட்டி இருக்கு. இன்னைக்கு எல்லாம் வந்துட்டீங்களா? வைக்கிறோம் பாருங்களா பாம்பு. உங்களுக்கு போட்ட பாம்புல எல்லா பாம்பும் மாட்டிக்கிச்சு. இந்த பாம்பு எல்லாத்தையும் கொண்டு போய் அதனுடைய தோலை எடுத்து அதில் ஹேண்ட்பேக் செய்ய போறான். அதுதான் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு பேக் ரெடி பண்ணிட்டேன். இது எடுத்துட்டு போயிட்டு கிஃப்ட் பேக்ல வச்சு பேக் பண்ணுவோம். பேக் பாக்குறதுக்கு சும்மா தங்க மாதிரி ஜொலிக்கிறேன். இந்த கிஃப்ட் அம்மாவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அம்மா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உனக்காக ஒரு கிஃப்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். குட்டி பையா, உன்னுடைய கிஃப்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பேன். இந்த பேக்கோட ஒரு செல்ஃபி எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கியா? மறக்காம எனக்காக கமெண்ட் பாக்ஸ்ல ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்க தாத்தா 20 ஏக்கர் நிலம் கொடுத்தாரு. விவசாயம் பண்ணி பொழிச்சுக்கிறான்ட்டு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. மச்சான் எங்க இருக்க? உடனே உன் டிராக்டர் எடுத்துட்டு வா. என்ன மச்சான் திடீர்னு டிராக்டர் எடுத்துட்டு வா சொல்றா? இந்த மாசம் எப்படா டிராக்டர் டிவி கட்டுறதுன்னு இருந்தா வேலை வந்துடுச்சு. மச்சான் இந்த இடத்த ஓட்டி வை. நான் போயிட்டு பூச்செடி விதை வாங்கிட்டு வரேன். இந்த விதையை எடுத்துட்டு போவோம். இதுதான் அதிகமான பூச்சி வரும். அப்புறம் நம்பர் 1 குவாலிட்டியாவும் இருக்கும். நல்லா ஓட்டிருக்கான் மண்டியா. அவ்வளவுதான் விதையை போட வேண்டியதுதான். விதையை போட்டுட்டு நல்லா பூச்செடியில நல்லா பூ வந்தோடனே எடுத்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றான். உங்களுக்கும் விவசாயம் பண்றது பிடிக்கணும். மறக்காம ரெட்டில் கமெண்ட் பண்ணுங்க. பூச்செடி வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பிசினஸ் மேன் ஆக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு காலத்துல எனக்கு விவசாயம்னா நானே தெரியாம இருந்துச்சு. எங்க தாத்தா கொடுத்த நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணி இன்னைக்கு பூச்செடி வச்சு பூச்செடியே வந்துடுச்சு. பாக்குறதுக்கே சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்குங்க. என்னுடைய தோட்டத்துல பூக்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மக்களே. நாளுக்கு நாள் விவசாயம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. இனிமேல் அதை அழியாம நாம தான் பாத்துக்கணும். பண்ண வேற லெவலில் சமைக்கிறான். நீ எங்க ட்ரைனிங் இட்டு வந்துருப்பான்? எங்க தள்ளுறா நான் சமைச்சு பாக்குறேன் எப்படின்ட்டு. என்னடா இவ்வளோ சொல்லுது? அத்தாடி என்ன ஸ்வீட் இப்படி பண்ணிட்டேடா? ஏன்டா எனக்குனே வந்து இப்படி சேருங்க? என் உயிரை வாங்குறப்பனே வந்து சேர்ந்துருக்கீங்கடா. என்னையோட அடிக்கிற பண்ணி மண்டியா? சும்மாரு சொல்லிட்டேன். சமைக்கும் போது சும்மா டென்ஷன் பண்ணியாடா. அடிச்சு மூஞ்சி வயலாம் வச்சு போடுவாங்க. எல்லாம் ஒரு அளவுக்கு தான் எவ்வளோ நேரம் பொறுமையா இருக்கிறது. பண்ணி மண்டியா இதே மாதிரி அமைதியா இருக்கணும். என்னடா கேஸ் ஏதோ கரும்பு ஸ்மெல் வருது? எப்போ கேஸ் லீக் ஆயிடுச்சா? வெடிச்சிருச்சா? ஆனா விடுங்கடா சாமி. வேலைங்க வேணா ஒண்ணு வேணாம். ரயில் வேகத்துல போயிட்டு இருக்கேன். எவனும் குறுக்க வந்துடாதீங்க. ஒரே நாள் தான் வேலைக்கு வந்தா கடையை தரமட்டமாக்கிட்டு போயிட்டான். உங்களை நம்பி கடையை விட்டதுக்கு நீ நடத்துறோம் நிக்க வச்சிட்டீங்கடா. பாஸ் நான் இல்ல பாஸ். எல்லாம் அந்த பண்ணி மண்ணினால தான் பாஸ். ஆரஞ்சு கார்டு செய்த குற்றத்திற்காக 6 மாசம் சிறை தண்டனை விதித்து இந்த கோர்ட்டு தீர்ப்பளிக்கிறது. ஜட்ஜி தீர்ப்பை மாற்றி சொல்லு. அவ்வளவுதான் நம்ம சிவலியை முடிக்க போறாங்க. நான் என்னடா பண்ணேன்? பண்ணி மண்டியம் பண்ணதுக்கெல்லாம் என்ன தண்டிக்கிறீங்களா? இது நியாயம் மேலடா. என் நண்பனுக்கு ஒண்ணுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். சரியான நேரத்துல வந்து என் நண்பனை காப்பாத்துவான். டே பண்டா மண்டியா நின்று கூட்டு போறா. சும்மா இருந்தா நோண்டி விட்டுட்டு நீ பார்த்து போறா. என்னை தவி விட்டு போகாதடா. என்ன என்னைக்கும் பார்த்து ரோட்ல ஒருத்தனையும் காணும். டே டைனோசர் மந்தியா என்ன எதுக்குடா தூக்கிட்டு போறா? கீழே கொடுத்தாடா பயமா இருக்கு. அடே டிராகன் மந்தியா என்ன எதுக்குல கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்க? என் நண்பனுக்கு தெரியும் நீ செத்த. ஹலோ லைன் மண்டியா அந்த டிராகன் மண்டியா நீ கடத்தி வச்சுட்டு 10 லட்ச ரூபாய் வாங்க கேட்கறான்டா. நண்பா நீயே கவலைப்படுற. காட்டுக்கே ராஜா நான் இருக்கேன். நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். இது எவ்வளவு தைரியம் தான் என் நண்பனையே கடத்துவான் அந்த டிராகன் மண்டியா. மூஞ்சிலோடு இறாரா. ஏண்டா லைன் மண்டியா பெருசா நான் காட்டுக்கே ராஜா அப்படின்ட்டு வீரவசமா தான் பேசினா. டே குளி மண்டியா என்னையா லைன் மண்டியா கடத்தி வச்சிருக்காங்க வந்து காப்பாத்துறா. சுக்கே
மச்சி நீ கவலைப்படாத நீ போனை வைய நான் வரேன் இவனுக்கு ஒரு வேலையே இல்லை என்கிட்ட வம்புலிக்க வேண்டியது அப்புறம் வந்து என்னை காப்பாத்துறான்னு கெஞ்ச வேண்டியது டே டிராகன் மண்டியா எவ்வளவு தைரியம் இருந்தா என் நண்பர்களே கடத்துவா நண்பர்களே நீங்க வெயிட் பண்ணுங்க இவனை காரசாரமா பிடிச்சிட்டு வரான் சேஸ் டிராகன் ஃப்ரை ரெடி இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க புளிமண்டியா எவ்வளவு நேரமா உள்ள உட்காந்துப்பா வைக்கிறான் உனக்கு பாம்பு வச்ச பாம்புல நேரத்துக்கு புளிமண்டி எனக்கு பொறி கலங்கி இருக்கணும் வர வர இவன் சாத்தியை தாங்க முடியல இன்னைக்கு இவனுக்கு ஒரு முடிவு கத்தாம நீங்க வயருவா இல்ல டேய் வெளியே வர ஆரஞ்சு கேட்டு வெளியே வரையா இல்ல கபி உடிச்சிட்டு நான் உள்ள வரவா டேய் இன்னும் நீ உயிரோட இருக்கியா சரி கோபப்படாத உள்ள வா சாப்பாடு போறோம் சாப்பிட்டு கண்டா ட்ரீட்மெண்டியா அவனுக்கு சுறுசுறுன்னு எதுவுமே இல்லையா சாப்பாடு உடனே வந்துட்டேன் நல்லா கரு நல்லா அழகா தான் இருக்கா டேய் மூஞ்சி எப்படி கோவம் அந்த மாதிரி வைக்காரா எனக்கு பாக்குறதுக்கே சிப்ப சிப்பா வருது சரி வேற ஒரு பெக்க போட்டு தருவான் குஃப்தா வந்துட்டான் பாரு மன கட்ட பையன் உள்ள குடி அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு வாங்க அம்மா வாங்க 1 கிலோ புளிக்கறி 500 ரூபாய் மட்டுமே கடைக்கு வர டைம் ஆச்சு சீக்கிரம் அந்த ஆரஞ்சு எல்லாம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டே கடைக்குவோம் இந்த உலகத்திலேயே நான் ஜூஸ் போடுற மாதிரி டேஸ்டா யாராலுமே போட முடியாதுன்னு சொல்லிதான் மக்களே என் கடையை தேடி வந்து குடிச்சிட்டு போறாங்க ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு மக்களே யாரும் சண்டை போட வேணாம் நிறைய ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்து வந்திருக்கான் எல்லாருக்கும் இருக்கு இந்த எல்லாரும் குடிச்சிட்டு போங்க ஆரஞ்சு ஜூஸ் போட்டு நான் பணக்காரன் ஆயிட்டேன் முயற்சி இருந்தா நீங்களும் ஆகலாம் எத்தனை பேருக்கு ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு ஹலோ புளிமண்டியா நான் புதுசா ஒரு பிளேன் ஒன்று வச்சிருக்கேன் சூப்பரா வச்சா நீ பெரிய விஞ்ஞானி தான் அவ்வளவுதான் ஃபிளைட் ரெடியா இருக்கு எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் கூட்டு உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதுதான் கிளம்புவான் எனக்கு ஃபிளைட் ஓட்டுறதுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஏன்னா இந்த நேரம் பார்த்தா இந்த இடி மின்னலாம் வருமா அவ்வளவுதான் நம்ம பிளேன் சொல்லி முடிஞ்சு உரோடா இருக்குன்னா யாரும் செஞ்சு புண்ணியமா தெரியல பொழைச்சிக்கிட்டான் எல்லாம் கடவுளுடைய அனுபவமா போன் எடுத்து நம்ம நண்பன் கிளிமாட்டி எனக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா கூட போன்ல சுத்தமா சிக்னல் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல சரி கடவுள்கிட்ட வழியாகுது நீ நைட் எப்படி நம்ம இங்க தங்கிதான் ஆகணும் அந்த மரத்தை எல்லாத்தையும் வெட்டி நம்ம தங்குறதுக்கு முதல்ல ஒரு வீடு ஒண்ணு ரெடி பண்ணுவோம் கவலைதான் நம்ம தங்குறதுக்கு அருமையான வீடு ரெடி இன்னைக்கு சரியான பசி சீக்கிரம் தீய மூட்டிட்டு வீட்டுல நம்ம சாப்பிடறதுக்கு மீன் பிடிச்சிட்டு வந்து சமைச்சு சாப்பிடலாம் அப்பதான் உங்களுக்கு பசி வரணும்டாயப்பா மீன் பிடிச்சிட்டேன் அவ்வளவுதான் எடுத்துட்டு போயிட்டு நல்லா சுவையா வறுத்து சாப்பிடலாம் கடல் மீன் தான் என்ன சுவா சுவைய நாக்குல நடன மாட்டுது உங்களுக்கும் மீன் பிடிக்கலாம் மறக்காம ஃபிஷ்னு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் கடைசி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் செம டயர்டா இருக்கேன் ஃபேன்சி நைட் எல்லாம் கொசு கட்டில சுத்தமா தூக்கமே வரல என்ன பண்றது மழை வரப்போதுன்னு நினைக்கிறேன் குடிக்க தண்ணி கூட இல்ல கடல் தண்ணி உப்பு நிறைய சரியான உப்பு அதனால மழை தண்ணியை ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் மழை தண்ணியா இருந்தாலும் சுட வச்சு குடிக்கும் போது நல்லா டேஸ்டா தான் இருக்கு என் நண்பா புளிமண்டி இல்லாதனால ஒரே போரியா இருக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வருவோம் யாருன்னா அந்த வகையை வந்து காப்பாற்றுவாங்கன்னு பாக்குறேன் எவனும் வர மாட்டான்பா ஒரு சூப்பர் ஐடியா உடஞ்ச ஃபிளைட்ல இருந்த சிக்னல் டிடெக்டர் ஒன்று இருக்கும் அதை போய் தேடி பார்ப்போம் அது கிடைச்சா கூட போய் சிக்னல் கிடைக்கும் சிக்னல் டிடெக்டர் கண்டுபிடிச்சிட்டேன் கடவுள் எல்லா வழியும் 3 நாளையும் ஒரு வழியை திறப்பாரு அந்த வழிதான் இது அவ்வளவுதான் இதை எடுத்துட்டு போய் மலை உச்சியில் நட்டா நல்லா சிக்னல் வரும் புளிமண்டின்னு ஃபோன் பண்ணுவான் ஹலோ புளிமண்டியா நான் வந்து ஃபிளைட் கிராஸ் ஆயிடுச்சு வந்து கூட்டு போறானே நண்பா நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன 1 மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன் நண்பர்களே என் நண்பா ஆபத்துல இருக்கான் உடனே போய் அவனை காப்பாற்றணும் இந்த இடத்துல தானே இருப்பான்னு சொன்னான் தேடி பார்ப்போம் புளிமண்டியா நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போடா உயிர் கொடுப்பான்னு தோழன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான்டா உங்களுக்கும் இந்த மாதிரி உயிர் நன்மை இருக்கானா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புளிமண்டியா இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஜூஸ் குடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு இனிமேல் எங்க போனாலும் உன்னை விட்டு போமா சேஸ் நான் ஒரு நாள் காட்டுக்கு ராஜா வந்து சொன்னா ஒத்து மாட்டேன்ட்டான் இவனை கடத்திட்டு போய் என் மண்டலுக்கு முடியெல்லாம் வெட்டி எனக்கு விக் ஆக்கி போட்டுறாமா ஒரு வழியா முடியெல்லாத்தையும் வெட்டியாச்சு இதெல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணி நம்ம தலைக்கு விக்க போட்டுவோம் சூப்பரா இருக்கு நம்மளுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்கு இப்ப நம்ம பாக்குறது காட்டுக்கு ராஜா சிங்கம் மாதிரி இருப்போம் நம்ம புல்லட் எடுத்துட்டு காட்டு கிளம்புவோம் என்னடா எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க காட்டுக்கு ராஜா வந்திருக்கு சாப்பிடறதுக்கெல்லாம் எடுத்து வந்து வாங்கிறப்போ ரசிக்கிறமா என்ன விஜயத்துமான சாப்பாடு சூப்பர் டேஸ்டா இருக்கு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா